என்னது AK-64 திரைப்படத்துக்கு டைரக்டரும் ப்ரொடியூசர் ஃபிக்ஸ்டா? என்னப்பா சொல்றீங்க? அடடே! இப்ப இன்னும் குட் பேட் அக்லிலேருந்து வெளிய வரல. அதுக்குள்ள இன்னொரு படத்தோட அப்டேட்டா? போடு எஸ். இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் அஜித் ரசிகர்கள்லாம் ஆதி மாசம் காத்தடிக்க வாங்கடா டான்ஸ் ஆடா அப்படின்னு ஒரே குதூகலமா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல. என்ன அப்படின்னா, அஜித் சார் ஜனவரி டு பிப்ரவரி, பிப்ரவரி டு மார்ச், மார்ச் டு ஏப்ரல், ஏப்ரல் டு மே, மே டு ஜூன், ஜூன் டு ஜூலைன்னு ஒரு ரைடிங் டீட்டெயில்ஸே வெளியிட்டாரு. ஷெட்யூல் என்னென்ன எங்கெங்க நான் ரைட் போக போறேன் அப்படின்ற ஷெட்யூலை வெளியிட்டாரு. அது வந்து ஒரு 6 மாசம் போக, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரெஸ்ட், 1 மாசம் ரெஸ்ட் எடுத்துக்கிறப்பான்னு சொல்ல, அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இப்படி எடுக்க, அப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் போக, அது பட்டி டப்பிங் பண்ணி முடிச்சு, ஐயோ படம் எப்படி வந்து ஐயோ ரொம்ப கஷ்டம்ல 2026 படம் வரத்துக்கு. அந்த வயசு தெரியல. என்னதான் டைரக்டர் வந்து ஆதிக் சார் இருந்தாலுமே அவர் வந்து இந்த படம் வந்து குட் பேட் அக்லின்ற படம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்லாம் வச்சு ஒரு இந்த மாதிரி எடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுத்துட்டாரு. ஓகே, இப்போ அதே மாதிரி இன்னொரு படம் எடுக்க முடியுமா? முடியாது. நம்ம அஜித் சாருக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் கொடுப்போம், ஒரு ஸ்டைலிஷான ஒரு படம் கொடுப்போம், அஜித் சார் வேற மாதிரி காட்டுவோம், ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் மட்டும் திணிக்காமல் ஒரு பயங்கரமான அஜித் சாரை ஒரு படமாக பார்க்கணும், பில்லா மங்காத்தா மாதிரி பார்க்கணும் அப்படின்ற ஒரு செட்டில் தான் வந்து அதுக்கு வந்து இந்த படத்தை எடுத்துருப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். படம் ஜிபி மாதிரி அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. ஒரு செட்டில்டாக ஒரு டைம் எடுத்து தான் இந்த படத்தை வந்து வெளியிடுவாங்க. அதனால் மேக்ஸிமம் 2026க்கு இந்த படம் வரத்துக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 2027 தான் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 2027 பொங்கலுக்கே இந்த படம் ரிலீஸ் ஆயிரும். பட் 2026 ரிலீஸ் ஆகுன்ற நம்பிக்கை உங்களுக்கு வேணாம். ஏன்னா வந்து அது ரொம்பவே கஷ்டம்ன்றது என்னோட ஒரு இது. ஓகே, டேரக்டர் பார்த்தாச்சா, அடுத்து ப்ரொடியூசரை பார்க்க வேண்டிய நேரம். ப்ரொடியூசர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட் பேட் அக்லி திரைப்படத்தை தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட் பண்ண ராகுல் சார் தான் வந்து இப்போ ப்ரொடியூசராக களமிறங்க போகிறார் முதல் முறையாக AK-64 திரைப்படத்து மூலமாக. ஓகே கைஸ், ராகுல் அவர் வந்து ஏற்கனவே விஸ்வாசம் விவேகம் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மோனி கபூர் வச்சு ப்ரொடியூஸ் பண்ண AK படங்களுக்குலாம் வந்து பிஸ்னஸ் ஹெட்டாக ராகுல் சார் இருந்திருக்காரு. இப்போ ப்ரொடியூசராக களமிறங்க போகிறார். அவருக்கு வந்து நம்ம டீம் சார்பாக AK-64 திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஓகே கைஸ், டேரக்டர் ஆதிக் சார், ப்ரொடியூசர் ராகுல் சார், அதில் AK சார். இந்த படம் எப்படி இருக்க போகுது சார்ன்றதை பொறுத்திருந்து பார்த்துப்போம் மக்களே.